யார்? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். யார் வேணும்? நான் தேவா, ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். 9 to 6 ஜாப், ஹாப்பி லைஃப், ஹாப்பி ஃபேமிலி. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும், அது உங்களுக்கு பிடிக்கும். பொண்ணு பேர் யாழினி, வயசு 20 இருக்கும், ஹைட்டு மீடியம் ஹைட், எனக்கு இவ்வளோ இருப்பா. டஸ்கியா, சப்பியா, சிரிச்சாலகா, டிம்பிளும். காலேஜ் படிக்கிறா. காலேஜ் கொஞ்சம் தூரம், அதனால பஸ்ஸில் தான் போயிட்டு வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போவாங்க. 158C. அப்படி ஒரு நாள் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்டாப்பில் வெயிட் பண்ணும்போது திடீர்னு பஸ்லாம் ஸ்ட்ரைக்கு, இன்றைக்கி எதுவுமே ஓடாது அப்படின்னு சொன்னால் எப்படியாச்சும் வீட்டுக்கு போகணுன்னு தானே தோணும். ஆப்வியஸாக தானே தோணும். அப்போது கூட படிக்கிற பையன் ஒருத்தன் பைக்கில் வந்து, ஹே நான் அப்படி தான் போகிறேன், நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. ஆனால் அந்த பையனே ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஃப்ரெண்டாக இருந்தா தப்பா அவன் கூட போகிறது தப்பு இல்லைல்ல. அப்படி போகும்போது அவளோட கையோ இல்லை உடம்போ அவன் மேலே படும்போது அவன் என்ன யோசிச்சிருப்பான்? சரி அவனை விடுங்க, நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க? ஃபுல்லாக தொட்டுப்பாங்கன்னு தானே யோசிச்சிருப்பீங்க. ஐயோ ஐயோ, நம்மளாம் மாறவே மாட்டோம்ல. எத்தனை பேர் நமக்கு என்னென்ன சொன்னாலும் நம்ம ஒரு பொண்ணை இப்படி தானே பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பையனோட நம்பி பைக்கில் போனால் அவன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்ச வழி போலீஸ்ட்ட போகிறது, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தெரிஞ்ச வழி வெளியே யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணுமே யோசிக்கிறது, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச வழி உயிரை விடுறது. ஆனால் அவளோட அண்ணன் யாழினி, யாழினி, எனக்கு தெரிஞ்ச வழி
நான் பசங்கனாலே இப்படி தான் நான் அக்யூஸ் பண்ணவோ இல்லைன்னா பசங்க இப்படின்னு சொல்லவோ வரல. நம்ம நியூஸில் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நடக்கிறது கேட்டுட்டு இருந்த எனக்கு என் லைஃப்பில் நடக்கும்போது என்னால் ஏற்றுக்க முடியல. உங்களுக்கு அப்படி தானே இருக்கும். அதான் நான் அவனை இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி என்னால் வாழ முடியல. நான் இந்த வீடியோ பண்ணுறது இதை பார்த்துட்டு நீங்கள் பொண்ணுங்களை மரியாதையை நடத்தணும் இல்லை உங்களை கண்ணில் வச்சு பார்த்துக்கலாம் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் இன்னொரு பொண்ணை தப்பாக பார்க்கறதுக்கோ தப்பாக பேசுகிறதுக்கோ முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணு ஒரு வாட்டி நினச்சி பார்த்தோம்.